நான் வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நம்ம கடை பேருங்க? ஆர்ஆர் சில்க்ஸ்ண்ணா. நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்குண்ணா? ஐயா பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் சில்க்ஸுங்கிறது வந்து ஈரோடு மணிக்கூண்டு பக்கத்துலங்கண்ணா. ஓகேண்ணா. மணிக்கூண்டுங்கிறது வந்து பஜார்னுடைய சென்டருங்க. ஓகேண்ணா. அதாவது வந்து பஜார் சென்டர் மணிக்கூண்டு வாக்கப்பட்டி சேர்ந்த ஒரு 50 தூரத்தில் நம்ம கடை இருக்குதுங்க. ஓகே, நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா? நம்ம பார்த்தீங்கன்னா சாரீஸ் இருக்குது, இன்ஸ்கர்ட் இருக்குது, ப்ளவுஸ் இருக்குங்க, நைட்டி இருக்குது. வந்து ஜென்ஸுக்கு வந்து ஒயிட் டோத்தி இருக்குது, லுங்கி இருக்குதுங்க, சர்ட் இருக்குது. ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் தேவையான எல்லாமே இருக்குது. எல்லா ஐட்டம் இருக்குதுங்க. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலுங்களா? எல்லாமே ஹோல்சேல் தாங்க. நம்மகிட்ட சாரி என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? சாரி வந்து இப்போ வந்து உங்களுக்கு 50 ரூபாயிலேருந்து இருக்குங்க. 50 ரூபாயிலேருந்து இருக்கு. 50 ரூபாயிலேருந்து இருக்குங்க. ஓகேண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலுங்க. எங்களுக்கு மெயின்லேயே கடை இருக்குதுனால ரீட்டெயிலும் செய்கிறாங்க. ஓ சரி சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ரீட்டெயில் வந்து ஒரு 5 சேலை வேணுங்க, 10 சேலை வேணுங்க அப்படின்னா கூட ஹோல்சேல் ரேட்டுக்கே தராங்க. ஹோல்சேல் ரேட்டுக்கே தரீங்க? ஹோல்சேல் ரேட்டுக்கு தராங்க. ஓகேண்ணா. கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அண்ணா ஃபர்ஸ்ட் மாடலுங்கண்ணா? ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 50 ரூபா இல்லைங்க, 50 ரூபா சேலை. 50 ரூபா சாரிங்க. சேலை பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் பக்காவா வருங்க. இதுல ப்ளவுஸ் வராதுங்க. ப்ளவுஸ் வராது. ப்ளவுஸ் வராதுங்க. சேலை 5 மீட்டர் பக்காவா வருங்க. சூப்பர். டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்க, அட்டகாசமா இருக்கு. அட்டகாசமா இருக்குங்க. டிசைன்ஸ், கலர்ஸ் 40 கலர்ஸ், 50 டிசைன் வருங்க. வாங்கிட்டு போனா 100 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். கண்டிப்பா 120 ரூபாய்க்கு சேல் பண்ணலாங்க. 5 மீட்டர் சாரிங்க, ஒரு டீ சாப்பிடுற மாதிரிங்க. 50 ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு எடுத்தீங்க, சரி லாபம். 170 ரூபா லாபம் இருக்குதுங்க. கண்டிப்பாண்ணா. கண்டிப்பா இதுல வந்து எந்த டேமேஜ் எது வராதுங்க. சேலை பக்காவா 5 மீட்டர் தர்றாங்க. ஓகேண்ணா. அடுத்த மாடல் பார்க்கலாமா? அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா 80 ரூபாய்ங்க. 80 ரூபா சேலை. 80 ரூபா சேலைங்க. சேலை எல்லாமே வந்து உங்களுக்கு பூனை சாப்பிட்டு போனோங்க. சாப்பிட்டு போனாங்க. சாப்பிட்டு போனோங்க. எல்லாமே வந்து பிரிண்டிங் வைங்க. அந்த 50 ரூபாய்க்கு எடுத்தது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வருங்க. இது வந்து எல்லாமே பிரிண்ட் தான் வரும் இல்லைங்களா? வரும். எல்லாமே இதாகி வருங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 மீட்டர் சேலைங்க. இதுலயும் ப்ளவுஸ் வராதுங்க. ஓகேண்ணா. 50 ரூபாய்க்கு வராது, 80 ரூபாய்க்கு ப்ளவுஸ் வராதுங்க. சேலை பாத்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டான போடுங்க. நீட்டா இருக்கும். நீட்டா இருக்குங்க. டிசைன்ஸ் எல்லாமே வந்து கலர் எல்லாமே நீட்டா பக்காவா இருக்குங்க. ஓகேண்ணா. ஒன்ன கூட ஒன்னு டிஃபரெண்ட் டிசைன் இருக்குங்க. இது 80 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்கலாங்க. தாராளமா கண்டிப்பா விற்கலாங்க. பத்தலாங்க. 100 ரூபாய்ங்க. 100 ரூபாய்ங்க. இதுலயும் ப்ளவுஸ் வராது. சேலை மட்டும் 5 மீட்டர் பக்கம் வருங்க. இது எல்லாமே டிஃபரெண்டான டிசைனுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேலை அப்படியே சாஃப்டா இருக்குங்க. பாருங்க, ஒரு கையில் நான் பிடிக்கிற அளவுக்குங்க. எல்லாமே வெயிட்லெஸ்ங்க. சூப்பரா இருக்குங்க. ஸ்மூத்தா இருக்கணும். ஸ்மூத்தா இருக்குங்க. கட்டிக்கவே தெரியாதுங்க. எல்லாமே கலர் டிசைன் எல்லாமே வித்தியாசமா இருக்குங்களா? பார்டர் இருக்கு, பார்டர் எல்லாமே இருக்குங்க. கலர்ஸ் பாத்தீங்கன்னா 10, 20, 30 கலர்ஸ் வருங்க. 40, 50 டிசைன் வருங்க. ஒரு பண்டலுக்கு 10 பீஸ்னா 10 டிசைன், 10 கலர், 10 விதமா இருக்குங்க. 200 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். 200 ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணலாங்க. 200 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் லாபம் இருக்கலாங்க. கண்டிப்பாண்ணா. அதனால கண்டிப்பா நீங்க ஒரு டைம் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு சரக்கு உங்களுக்கு என்ன குவான்டிட்டி தேவை இருக்கோ அந்த அளவுக்கு சப்ளை பண்றாங்க. ஒன்னாவது டிசைன்ஸ், கலர்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் காட்டுறாங்க. நீங்க வேணுங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஓகேண்ணா. இது பாத்தீங்கன்னா 150 ரூபாய்ங்க. 150. ஆமாங்க. சாரி வித் பிளவுஸுங்க. பிளவுஸோடங்க. சேலை 5 மீட்டருங்க. பிளவுஸ் 80 ரூபாய்ங்க. 630 பக்கா வருங்க. இதோட ரேட் வந்து 150 ரூபா தாங்க. 150 ரூபா. 250 ரூபாய்க்கு மேலதான் விற்கணுங்க. ஓகே. அது கம்மி விற்கிறேன் நீங்க விற்காதீங்க. சேலஞ்ச் பண்றேங்க. என்னன்னா பிளவுஸால தர்றேங்க. 250 ரூபாய்க்கு மேல விற்கிறேன்னா வீங்க, அது கம்மி விற்கிறேன் விற்காத கூட நான் மாத்தி தரேங்க. சூப்பர்ண்ணா. வேற சரக்கு மாத்தி தரேங்க. நீங்க அந்த ரேட் கம்மி விற்காதீங்க. அந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்றேன்னா சரக்கு இருக்கு. அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும் சரக்கு. மெட்டீரியல் வந்து கேரண்டிங்க. அதனால நான் வந்து என்ன மடியில போனா கலர் இருந்தா தான் வழியில பயம். அதான் வந்து நான் சொல்ற மாதிரி சரக்கு இருந்ததுன்னா கிளியரா நீ விற்கலாம் நீங்களே. கண்டிப்பாண்ணா. பக்காவா நீ எடுத்து போனா சரி லாபம் இருக்குங்க. சூப்பர்ண்ணா. என்ன சொல்ல நான் சூப்பரா இருக்கு. இது பாருங்க, காட்டனுங்க. காட்டன் சாரிங்க. இது வித் பிளவுஸ் ஆர்டர் இருக்குங்க. சேலை 5 மீட்டர், பிளவுஸ் 80 ரூபாய் வந்துருங்க. இதுல என்னன்னா முந்திய வந்து இந்த இது வந்துருங்க, குஞ்சம் வச்சு வந்துருங்க. ஃபேன்சி காட்டுறங்க. சூப்பர்ண்ணா. நீங்க எடுத்து போனீங்கன்னா 300 ரூபாய்க்கு மேலதான் விற்கணுங்க. தாராளமா விற்கலாம். கண்டிப்பா விற்கலாங்க. 300 ரூபாய், 350 ரூபாய்க்கு விற்கலாங்க. ஃபேன்சி காட்டுறங்க. எல்லாம் டிஃபரெண்ட் டிசைனா இருக்குங்க. இங்க எல்லாம் ஒன்னு டிஃபரெண்ட் டிசைனா இருக்கு. பார்டர் கான்ட்ராஸ்ட் பார்டர் வருங்க. வியாபாரிகளா வந்து வாங்கிட்டு போலாம். வியாபாரிகளுக்கு மெயினா இது வந்து நல்லா இதா இருக்கும். நீங்களே எடுத்து போனா நல்லா லாபத்துக்கு விற்கலாங்க. அவங்க தொழில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிரேப் சில்க்ங்க. கிரேப் சில்க்ங்க. இது சாரி வித் பிளவுஸ்ங்க. எல்லாமே கேட்லாக் மாடல் வரும். கேட்லாக்ல என்ன மாடல் இருக்கு அந்த மாடல் அப்படியே டிசைன் வருங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் முந்தி வருங்க. ஓகே. இதுல என்ன பார்டர் என்ன காரம், சாரி என்ன காரம். பார்டர் இருக்கிற காரம் தான் பிளவுஸ் முந்தி வருங்க. சேரி வேற டிசைனா இருக்குங்களா? அதான் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20-30 டிசைன் இருக்குங்க. ஒரு டிசைனுக்கு வந்து 4 கலர் வருங்க. 4 கலர். ஒரு டிசைன் எடுத்தீங்கன்னா இதுல 4 கலர் மேட்சிங் வருங்களா? சூப்பர். செட் வைஸ் சாரி கொடுக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. ஆனா இதனுடைய ரேட் வந்து 250ங்க. 250. வெறும் 250 ரூபா தாங்க. ஓகே. 350 ரூபாய்க்கு மேல தான் விற்கணுங்க. அடுத்த மாடல் இது பாத்தீங்கன்னா லெனின் காட்டன். ஆமா, இதனுடைய ரேட் வந்து 300 ரூபாய்ங்க. 300 ரூபா தாங்களா? ஆமாங்க. கலர் காட்டன் தாங்க. ஆனா காட்டன் ஃபீலிங்கே வராதுங்க. நல்லா சாஃப்டா இருக்குங்க.
உங்களுக்கு வந்து வயசானவங்க கூட கட்டிக்கலாங்க. இப்போ ஆபீஸ் போறவங்களுக்கு நல்லா ஒரு லுக்கா இருக்கும். நீங்க கட்டுறதுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு மெட்டீரியல் அருமையான மெட்டீரியல். பிராண்டட் கலெக்ஷன் எல்லாம் ஸ்டாண்டர்ட் கலெக்ஷனுங்க. ரெண்டாவது பார்டர் பாத்தீங்கன்னா எல்லாமே சில்வர் பார்டர் வந்துருங்க. சூப்பர்ண்ணா. எல்லாமே டிஃபரெண்ட் டிசைனுங்க, வித்தியாசமான கலரு, கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கு. அந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்குன்னு வைங்களேன். டபுள் ப்ராஃபிட் வாங்கிட்டு போனா கண்டிப்பா இது 300 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 450 ரூபாய்க்கு கம்மி விற்க வேண்டாங்க. நான் என்ன ரேட்டு சொல்றேன் அந்த ரேட்டு கம்மி விற்காதீங்க அப்படின்னா சேலஞ்ச் பண்ணி சொல்லணும். நீங்களே புது தொழில் தொடங்குறவங்க உங்ககிட்ட ஐடியா கேட்டு தொடங்கணும். கண்டிப்பா புதுசா தொடங்குற அப்படின்னாங்கன்னா பயப்படவே வேண்டாங்க. நீங்க விற்க முடியாத சரக்கு மாத்தி தரங்கிறது வந்து எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க. ஆமா, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொல்ற வார்த்தை வந்து உங்களுக்கு ஆறுதலா இருக்கு. அந்த மாதிரி நடந்துக்கிறேங்க. ஓகேண்ணா. நான் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா ஈரோடு வாயிலுங்க. ஈரோடு வாயில் பியூர் காட்டனுங்க. எந்த ஒரு கலப்படம் இல்லாத சுத்தமான காட்டன் அப்படிங்கிறதா இதாங்க வைங்களா. ஈரோடு வாயிலுங்க. நம்ம சொந்த உற்பத்தின்னு வைங்களா. சொந்த உற்பத்திங்களா? ஆமாங்க, நம்மளுக்கு சொந்த பிரிண்டிங்கே இருக்குங்க. என்ன ரேட் வருதுங்கண்ணா? இதோட ரேட் வந்து 280 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 280 ரூபாய்க்கு 5 மீட்டர் பக்கா வருங்க. இதுல பிளவுஸ் தைக்க முடியாதுங்க. இதுல பாத்தீங்கன்னா பிளவுஸ் துணி வந்து நல்லா நைஸா இருக்குங்க, வெயிட்லெஸ்ங்க, நல்லா இருக்குங்க. ஓகேண்ணா. இதுல பிளவுஸ் தைக்க முடியாது. சேலை 5 மீட்டர் பக்கா வருங்க. இதோட ரேட் வந்து 280ங்க. 280 ரூபாய்ங்க. வெளியில 300 350 ரூபாய் 350 ரூபாய்க்கு மேலே விற்கணுங்க. கண்டிப்பா 350 ரூபாய்க்கு மேலே விற்கணும். அதுக்குமே விற்கவே வேணுங்கிறது இல்லைங்க இதையே. ஓகே. இது பாத்தீங்கன்னா பட்டு சேலைங்களா? பட்டு சேலைங்க. காப்பர் சில்க்குங்க. காப்பர் சில்க்குங்க. பட்டு சாரி மாதிரிங்க. ஆனா இது ஃபேன்சி ஐட்டம் தாங்க. ஓகே, ட்ரெண்டிங்கான ஐட்டம். ஆமா, இது வெயிட் வராதுங்க. இந்த கேட்லாக்ல என்ன மாடல் இருக்கு அதே மாதிரி அது சாரி பிளவுஸ் அந்த மாதிரி இதா வரும். நீங்க ஓகே, கேட்லாக்ல எப்படி இருக்கு அதே மாதிரி வருங்க. அதுல பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 பாயிண்ட் வந்துருங்க. டிசைன் பிளவுஸ் இருக்குங்க. இது உங்களுக்கு பிளைன் பிளவுஸ் வேணும்னா பிளைன் பிளவுஸ் இருக்குங்க. என்ன ரேட் வருதுங்கண்ணா? இது வந்து உங்களுக்கு 350ங்க. 350ங்களா? வெறும் 350 ரூபா தாங்க. 500 ரூபாய்க்கு விற்கலாங்க. சூப்பர்ண்ணா. 150 ரூபாலாம் இருக்குங்க. நல்லா லுக்கா இருக்குண்ணா. லுக்காவும் இருக்குங்க. உங்களுக்கு துணி வந்து கேரண்டியான துணிங்க. சூப்பர்ண்ணா. அதான் வந்து சாயம் போகாது, சிங்கேஜ் ஆகாதுங்க. எந்த ஒரு இது ரிமார்க் வராதுங்க. அதனால எடுத்து போனா பக்காவா நீங்க கேரண்டி சொல்லி விற்கலாம். நீங்க வாங்கிட்டு போனா ஒரு 600 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். 600 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுங்க. அந்த அளவுக்கு லுக்கா இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 40 சேலை 50 சேலை கேட்பாங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. இது கொடுத்தோம்னீங்க பட்டு சரியை கொடுத்த மாதிரியே இருக்கு, ரேட்டும் கம்மியா இருக்குன்னு பண்ணீங்களா. கண்டிப்பா. அதனால வந்து இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூட்டபிளா பண்ணீங்களா. சூப்பர். இந்த நல்லா போயிட்டு இருக்கு, பாக்கலாம். என்ன சேலைங்கண்ணா அது? இது பாத்தீங்கன்னா ப்ரோசஸ் சில்க்குங்க. ப்ரோசஸ் சில்க்குங்க. நல்லா சாஃப்டான பூனம் இதா இருக்குங்களே. ஓகேண்ணா. பூனம் சரி மாதிரி வராதுங்க. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொரமொரப்பா இருக்கு, நல்லா சாஃப்டாவும் இருக்குங்க. கட்டிட்டே தெரியாது உடம்புல. அட்டகாசமா இருக்கு. அட்டகாசமா இருக்குங்க. டிசைன் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 350 ரூபா வருங்க. ஒன்னு ஓபன் பண்ணி காமிங்கண்ணா. காட்டலாங்க, பாருங்க. அருமையா இருக்குங்க. டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்குங்க, அருமையா இருக்குங்க. எல்லாம் கான்ட்ராஸ்ட் மாடல்ங்களா. இது பாருங்க, நல்லா ஷைனிங்கா வருது. ஷைனிங்கா இருக்கு. அப்படியே தகவல் மின்னுங்க. எல்லாமே ஜரி இதுதாங்க. இது முந்தி வந்துருங்க. இதுல இது பிளவுஸ் வந்துரும். நீங்களே ஓகே, இதுல பிளவுஸ் வந்துருங்க. சேலை 5 மீட்டர் பிளவுஸ் 80 ரூபாய்ங்க. 6 மீட்டர் பக்கா வருங்க. நீட்டா இருக்கணும். நீட்டா இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனாலும் நல்லா ஒரு இதா லுக்கா இருக்கு. நீங்களே ஓகே, பாருங்க பாருங்க எவ்வளவு சாப்பிட்டா இருக்கு பாருங்க. என்ன ரேட்டுனா? இது 350ங்க. 350 தான். 350 ரூபா தாங்க. எடுத்துட்டு போனீங்கன்னா 500 ரூபாய்க்கு விற்கலாம் தாராளமா. கண்டிப்பா. நான் அடுத்து என்னன்னா, இது அடுத்து பாத்தீங்கன்னா இது பட்டு சாரிங்க. பட்டு சேலை இளம்பல பட்டு சாரிங்க. இதோட ரேட் வந்து 380 ரூபாய்ங்க. 380 ரூபாய்ங்க. பட்டு சேலைனா அருமையா இருக்கு. நீங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக நீங்க எடுத்து கொடுக்கறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ நீங்க எடுத்து போனீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேல வைக்கணுங்க. அழகா இருக்குண்ணா. அழகா இருக்கு. எல்லாம் கான்ட்ராஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட் பாடுறங்க. பிளவுஸ் இதே கலர் வருங்க. நீட்டா இருக்குன்னு வைங்களா. கொடுத்தாலும் பட்டு சேலை கொடுத்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு ரேட்டு கம்மியா கொடுத்த மாதிரி இருக்கு. கிராண்டா இருக்குங்க. ரேட் வந்து 380 ரூபா தாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 20-30 டிசைன் வருங்க. ஓகே, கலர்ஸ் வந்து 10 கலர்ஸ் 15 கலர்ஸ் வரைக்கும் இருக்குங்க. எப்பவுமே ரெடி ஸ்டாக் இருக்கு. ரெடி ஸ்டாக் 100 சேலை 200 சேலை வேணாலும் ரெடி இருந்துகிட்டே இருக்குங்க. ஓகேண்ணா. ஆனா வந்து உங்களுக்கு சேரி எல்லாம் விலை கம்மி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 2000 கையில இருந்துகிட்டே இருக்குங்க. டைரக்டா வரலாம். எப்போ நீங்க போன் பண்ணி கேட்டாலும் சரி, நீ டைரக்டா வந்தாலும் சரிங்க. எப்போ வந்தாலும் உங்களுக்கு சரக்கு ரெடி இருந்துங்க. ரெண்டாவது வெளியூர்காரர்களுக்கு வந்து வர முடியலைங்க அப்படின்னா வீடியோ கால் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஓகேண்ணா. வீடியோ என்ன சொல்றீங்களோ அதே ரேட் தான் இருக்கும். அதே ரேட் தாங்க. பேச்சு ஒரு ரூபா கூட மாறி சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது நீங்க வர முடியாததுக்கு வந்து நாங்க ஆன்லைன்ல இது பண்ணி தரங்க, கொரியர் பண்ணி தர்றேங்க. ஓகே, வர முடியலன்னா ஆன்லைன் எடுத்துக்கலாம். கண்டிப்பா வந்து நீங்க வீடியோ கால் வந்தீங்கன்னா வேணும் கால் சார்ஜ் பண்ணுங்க. அந்த சரக்கு மட்டும் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க. சூப்பர்ண்ணா. கொரியர் சார்ஜ் உங்களுதுங்க. கண்டிப்பா. ஓகே, இது பாருங்க மால்குடி கிரேப்புங்க. மால்குடி கிரேப். ஆமாங்க. 300 ரூபாய்ங்க. கேட்லாக் மாடலுங்க. பாக்ஸ் ஐட்டுங்க. என்ன கேட்லாக்ல என்ன இருக்கு அதே சேம் டிசைன் சேம் இது வந்துருங்க. முந்தி வந்துருங்க. பிளவுஸ் வருங்க. ரேட் வந்து 300 ரூபாய்ங்க. 300 ரூபா. 450 ரூபாய்க்கு விற்கணுங்க. சூப்பர்ண்ணா. மால்குடி கிரேப்னு நீங்க எந்த ஷோரூம் போய் கேட்டா சரிங்க 500 ரூபாய்க்கு மேலதாங்க. ஆனா நம்ம எடுத்து போனீங்க 150 ரூபா 200 ரூபா கண்டிப்பா நீங்க லாபம் வச்சு விற்கிறாங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா குபேர சில்க்குங்க. குபேர சில்க். ஆமாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் இருக்குது, உங்களுக்கு கோல்டு கலர் இருக்குது,
இந்த சில்வர் கலரு 3 கலந்து உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 550 ரூபாய்ங்க. சேலை 550 ரூபா. சேலை 550 ரூபாய்ங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸுங்க. ஓகேண்ணா. வந்து உங்களுக்கு இது நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 750 ரூபாய்க்கு விற்கலாங்க. தாராளமாக. தாராளமாக 750 ரூபாய். எல்லாமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருக்குண்ணா. கிராண்டாக இருக்குங்க. டிசைன் கிராண்டாக இருக்குங்க. இந்த சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லுக்காக இருக்குங்க. எந்த கலருக்கு வேணால் கட்டலாங்க. ஒயிட்டாக இருந்தாலும் கட்டலாங்க, பிளாக்காக இருந்தாலும் கட்டலாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சேலைக்கு நீங்கள் 200 ரூபாய்க்கு மேலே தான் லாபம் வச்சு விற்கணுங்க. அந்த அளவுக்கு வந்து ஷோரூம் ரேட் அளவுக்கு நீங்கள் விற்கலாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுங்க. சூப்பர்ண்ணா. ஆனால் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா சேலையை பார்த்தீங்கன்னா டபுள் கலராக தெரியுங்க. ஆனால் வந்து நீங்கள் என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொண்டு போய் விற்றாலுமே அவங்க நம்பர் அளவுக்கு இருக்குங்க. சேலை நீங்கள் 200 ரூபாய்க்கு கொடுத்தா 200 ரூபா லாபம் வச்சு கொடுத்தாலுமே நம்பர் அளவுக்கு இருக்கு, ஒருத்தர் இருக்கு அந்த அளவுக்கு. ஆனால் எங்களுடைய ரேட் வந்து 550 ரூபா தாங்க. 550 ரூபா தாங்க. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டுங்க. இப்போ ட்ரெண்டிங்கான ஐட்டம். ட்ரெண்டிங்கான ஐட்டம் நல்லா போயிட்டு இருக்குங்க. இது 650 ரூபாய்க்கு வித்தங்க. இப்போ நாங்கள் 550 ரூபாய்க்கு தரங்க. 550 550 ரூபாய்க்கு இந்த கேட்டலுக்கு என்ன மாடல் இருக்குதோ அதே மாதிரி எல்லாமே ஜரி ஒர்க்குங்க. ஓகே. எல்லாம் டார்க் கலருக்கு ஜரி ஒர்க்கு ஸ்டோனுங்க. நல்லா போயிட்டு இருக்குதுங்க. நல்ல ஒரு பெரிய பார்டரா இருக்கு. பெரிய பார்டரா இருக்கு. உடுத்தாலும் நல்லா இருக்குங்க. உடுத்திட்டு போறது பார்த்தா நல்ல லுக்கா இருக்குதுங்க. ஹை லுக்கா இருக்குது. இதுல 6 மேட்சிங் வருங்க. நீங்க இது ஒரு கலர்ல வந்து எனக்கு 5 சேலை வேணும், 4 சேலை வேணும்னாலும் தரதுக்கு ரெடியா இருக்கிறேங்க. சூப்பர்ண்ணா. ஆனா வந்து இந்த ஐட்டம் வந்துங்க 650 ரூபாய்க்கு வித்து நாங்கள் 550 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய போயிட்டு இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் கட்டினாலும் நல்லா இருக்குங்களே. ஓகே. கலர் கேரண்டி தர்றாங்க. சிங்கேஜ் ஆகாதுங்க, ஸ்டோன் போகாதுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கேரண்டி இருக்குங்களே. ஓகே. சாரி தவிர என்னென்ன இருக்குன்னா பாத்தீங்கன்னா இப்போ வேஸ்ட் ஷர்ட் சொன்னேன் இல்லைங்களா? ஆமாண்ணா. அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செட் ஐட்டம் ரெடி பண்றோம் இல்லைங்களா? செட் ஐட்டம். ஆமாங்க. வேஸ்டிக்கு மேட்சா ஷர்ட்டுங்க. சூப்பர்ண்ணா. மேட்சுக்கு வேட்டி ஷர்ட்டுக்கு மேட்சா சேலையும் கொடுக்குறாங்க. அப்படிங்களா? ஆமாங்க. அந்த மெத்தட் பாருங்க. அதே மாதிரி பாருங்க, இது வெட்டிங் கிஃப்ட் மாப்பிளைக்கு செட்டு கொடுக்குற மாதிரியே இது வந்து ரேட் கம்மியில நாங்க வந்து இப்போ உடம்புக்கே கொடுக்குறாங்க இல்லைங்களா? கண்டிப்பா. காப்பர் இருக்குது, இல்ல கோல்டு இருக்குதுங்க, ரெண்டாவது வந்து சில்வர் இருக்குது, ஓகே, ரோஸ் கலர் இருக்குது, இல்ல 4-5 கலர் வருதுங்களா? இது நிறைய போயிட்டு இருக்குதுங்க. இப்போ மேரேஜ் கிஃப்ட்டுக்காக வரவங்களுக்கு நிறைய நாங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. 470 ரூபாய்ங்க, இது 670 ரூபாய்ங்க. இந்த ரேட் கொடுக்குறப்ப நல்லா எடுத்துக்காங்க. இதெல்லாம் போனாங்க 1300 ரூபாய்ங்க வெளியில ஷோரூம்ல போனா. நாங்க வந்து 670 ரூபாய் தரங்க. சீப் அண்ட் பெஸ்ட். சீப் அண்ட் பெஸ்ட்ங்க. ஓகேண்ணா. அடுத்து என்னென்ன இருக்குண்ணா? பாத்தீங்கன்னா இப்போ கிட்ஸுகளுக்கு வச்சிருக்கிறேங்க. கிட்ஸ். ஆமாங்க. பிறந்த குழந்தைகள் இருந்துங்க 2 வருஷம் 3 வருஷம் குழந்தைகளுக்கு வச்சிருக்கிறேங்க. இது பாத்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க. குவாலிட்டி அருமையா இருக்குங்க. துணி நல்லா சாஃப்டா இருக்குங்க. பனியன் கிளாத் வராதுங்க, காட்டன் கிளாத் வராதுங்க. இது ஒரு டிஃபரெண்டான மெட்டீரியலுங்க. குழந்தைகளுக்கு போட்டா மேல எரிச்சல்லாம் வராதுங்களே. நல்லா நீட்டா இருக்கும். நீட்டா இருக்குங்க. அதனால இந்த கிட்ஸ் ஐட்டம் வச்சிருக்கிறேங்க. அது அப்படியே வந்தோம்னா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரிங்க. பட்டு சாரிக்கு தனியா செக்ஷன். பட்டு சாரிக்கு தனியா செக்ஷன் இருக்குதுங்க. இன்னும் நிறைய உள்ள வச்சிருக்கிறேங்க. பாத்தீங்கன்னா பட்டல டிஃபரெண்ட் டிசைனா இருக்குங்க. சாம்பிள் வச்சிருக்கீங்க. சாம்பிள் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி சாமி சாரி இருக்குங்க. ஓகேண்ணா. அதான் வந்து இப்ப மாரியம்மனுக்கு, ஓம் சக்திக்கு, அந்த மாதிரி சீசன் சாமி சாரிக்கு தகுந்த மாதிரி ரெட்டு, மஞ்சள், கிரீன் எது வேணாலும் தர்றாங்க. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குங்க. அப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஃபேன்சி ஐட்டம், பாக்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குங்க. எல்லாம் டிஃபரெண்டா இருக்குங்களா? ஓகே. எந்த மெட்டீரியல் எடுத்தா உங்களுக்கு வந்து குவாலிட்டி குறை சொல்ற அளவுக்கு இருக்காதுங்க. எல்லாம் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் வந்துட்டே இருக்கேன். 450, 550, 650 எல்லாம் டிஃபரெண்டா இருக்குங்க. எல்லாம் புது மாடல். எல்லாம் புது மாடல். இந்த மாதிரி ஹேண்ட்லூம் இருக்குங்க. ஓகேண்ணா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணா தந்துட்டே இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, இந்த இன்ஸ்கர்ட் எல்லாம் நாங்க உற்பத்தி பண்றோம் நீங்களே. ஓகேண்ணா. இன்ஸ்கர்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் தர்றாங்க. இன்னும் 60 ரூபாயில இருந்து இருக்குங்க. 60 ரூபாயில இருந்து இன்ஸ்கர்ட் தர்றாங்க. ஓகே. அப்படியே வந்து பாருங்க. இது பாருங்க, பட்டு செக்ஷன் தனியாவே இருக்குங்க. பட்டு செக்ஷன் தனியாவே இருக்குது பாருங்க. பட்டுக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து 500 ரூபாய் கேட்டாலும் ரெடி இருக்குங்க. ரெடி ஸ்டாக் இருக்குங்க. அதே மாதிரி சட்டை நாங்க ரெடி பண்றோங்க. சட்டை ரெடி பண்றீங்க? ஆமாங்க. ரெடிமேட் சட்டை ரெடி பண்றோங்க. இதெல்லாம் ரொம்ப டெட் சீப்பா தரணுங்களா? ஓகேண்ணா. ஆனா நீங்க எப்ப வந்தீங்கன்னா இங்க பண்டில் பேல் எனி டைம் ரெடி இருந்துகிட்டே இருக்குங்களா? அதெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு சரக்கு என்ன ரேட்ல, என்ன குவான்டிட்டி, எவ்வளவு நாள் இந்த தரக்கு ரெடியா இருக்குங்க. ரேட் எல்லாம் மாறுங்க. என்ன ரேட்ல கேட்டாலும் உங்களுக்கு சரக்கு ரெடி இருக்கு. ஈரோடு வந்தா நம்ம ஆர்ஆர்எல்க்கு வந்துட்டு போனா போதும். வந்தா மட்டும் போதுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நாங்க செஞ்சு பூர்த்தி செஞ்சு தந்த உங்களை திருப்தி படுத்தி அனுப்புறாங்க. ஓகேண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகேண்ணா.